ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து எதிர்நீச்சல் சீரியலில் என்ன மாதிரியான எபிசோட்ஸ் போக போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றின ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஒரு பக்கம் ஜனனி வந்து எதுக்கு இதை தேவையில்லாத வேலை பார்க்குறா அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே வந்து அவ்வளோ தூரம் மெனக்கடலை ஆதி குணசேகரனுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் ஜனனி மட்டும்தான் வந்து ரொம்ப தூரம் எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கா. எந்த விஷயத்துலையுமே வந்து இன்வால்வ் ஆகாமல் எப்படியாவது அந்த ஆதி குணசேகரனை நம்ம வெளியே உள்ள வந்து தள்ளியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இப்போ புதுசா வந்து ராவணன் வேற என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. வீடியோ அனுப்புறான், அதுக்கப்புறம் டெலீட் பண்றான், அதுக்கப்புறம் மறுபடியும் ஆதி குணசேகரனுக்கு அனுப்புறான். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருக்குங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் பார்கவிக்கோ தர்ஷனுக்கோ மறுகல்யாணம் பண்ணி வைக்கணும். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி அந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எப்படியாவது ஜனனியை இந்த வீட்டுக்குள்ள இருக்க வைக்கவே கூடாது, அவளை வெளியே அனுப்புனாதான் நம்மளால வந்து நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆதி குணசேகரன் பிளான் பண்ணி தம்பிகள் எல்லாம் விட்டு வந்து பேச வச்சாலுமே இங்க வந்து ஈஸ்வரி வந்து ஜனனி கிட்ட பேசினாலும் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால இப்போ கல்யாணம் வந்து நடக்க போகுது, அதனால அமைதியா தான் இருக்காங்க. இங்க எல்லாருமே வந்து புடவை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போயிருப்பாங்க. ஆனா ஜனனி அங்கேயுமே போயிட்டு புடவை வாங்கணும் அப்படின்னு நினைக்காம அங்கே போயிட்டும் வந்து யார் வந்து அந்த மாதிரி மெசேஜ் பண்ணது, யார் வந்து கால் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ராவணனே வந்து ஜனனிக்கு நேரடியாக வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கட் ஆகிருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியே வந்து ஜனனியோட மொபைலில் வந்து இருக்காது. இது எல்லாமே பார்த்து ஜனனிக்கு ரொம்பவே குழப்பமாகுது. யார் இது, எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க, இவனுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது, சம்மந்தமே இல்லாமல் நமக்கு வந்து வீடியோ அனுப்புகிறாங்க, ஆதாரம் அனுப்புகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் அது வந்து காணாமல் போயிடுது. அப்போ இதில் ஏதோ வேற ஒரு விஷயம் இருக்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஜனனியும் வந்து நினச்சிக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா மதிவந்தனிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. கடைக்கு வெளியே வந்து எல்லாருமே கடைக்குள்ளே இருக்காங்க. ஆனால் ஜனனி மட்டும் கடைக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி மதிவந்தனிக்கு ஃபோன் பண்ணி நான் உடனே உங்களை பார்க்கணும் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஜனனி, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் நேரில் தான் பார்த்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜனனி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் வந்து கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியுமே பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதனால ஆட்டோ கூப்பிட்டுட்டு உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தர்ஷன் வந்து வெளியே வெளியில் வந்த உடனே வந்து சித்தி எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போதைக்கு வந்து நான் கொஞ்சம் வெளியில் வேலையாக போகிறேன், நீ உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லிடு, நான் வந்து போயிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து தர்ஷ் கேட்காம வந்து சிதி எங்க போறீங்க, நீங்க உள்ள வந்து சொல்லிட்டு போங்க, எதுக்காக இவ்வளவு அவசரமா போறீங்க அப்படின்னு சொல்ல உடனே அதுக்குள்ள ஆட்டோவை எடுத்துட்டு இங்க ஜனனியும் வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் அவ யோசிச்சுக்கிட்டே சரி உள்ள இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இன்ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்த பக்கம் ராவணன் வந்து வந்துகிட்டே இருப்பாரு. ஜனனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. ஆனா வந்து ராவணன் இப்போ பாத்தீங்கன்னா அவனோட போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. ஜனனி வந்து அந்த நம்பருக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சுவிச் ஆஃப், நாட் ரீச்சபிள் இந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். இதனாலதான் டவுட் ஆகி வந்து ஜனனி எப்படியாவது இந்த விஷயத்த மதிவதனி கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு. ஏன்னா மதிவதனியை பொறுத்த வரைக்கும் சப் கலெக்டரா இருந்தவங்க, ஆனா இப்போ கிடையாது. அது மட்டும் இல்லாம ராவணனோட எக்ஸ் ஒய்ஃபா தான் அவங்க இருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஜனனிக்கும் தெரியாது. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பண்றது ராவணன் தான் அப்படிங்கறது கூட இந்த மதிவதனிக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் கதைக்களம் பயங்கரமா சூடு பிடிக்க போகுது. ஏன்னா மதிவதனி தன்னோட ஃபோர்ஸ் எல்லாமே பயன்படுத்தி இந்த மொபைல் நம்பரை யாரோடது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியில இறங்கியிருக்காங்க. உடனே அவங்க வீட்டுக்கு போனோடனே இந்த மாதிரி இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல வர சொன்னாங்க. திருப்பி நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தாலும் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ்ல எதுவுமே இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல மேடம். யார் இதெல்லாம் வந்து பண்றாங்க, எதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணணும், எனக்கு உண்மையிலே நினைக்க ரொம்ப வந்து கன்ஃபியூஷனா இருக்கு, என்னால வந்து ஒரு நிலையில இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஜனனி ரொம்பவே வந்து புலம்புறாங்க. மதிவதனி வந்து நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஜனனி, எதுவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து பேசி அதுக்கப்புறம் நம்ம வந்து இது என்னன்னு பார்க்கலாம். அந்த நம்பருக்கு அந்த நம்பரை கூட அந்த நம்பரை வந்து என்னோட டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து நான் ஏதாவது பண்ண முடியுமா, அந்த நம்பரை ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பருக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, ஆனா இப்போ வந்து அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் வருது, அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. இந்த பக்கம் ராவணன் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது அவங்க டிரைவர் கேக்குறாரு, தம்பி எதுக்காக நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இடத்துக்கு வர சொன்னீங்க, இப்போ நீங்க என்னடா போனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க, அப்புறம் எதுக்காக தம்பி நீங்க சொல்லணும், உங்களுக்கு தேவை அந்த ஆதி குணசேகரன் தானே, எதுக்காக ஊடல இந்த பொண்ணை நீங்க இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்னன்னே இன்னுமா என்னை பத்தி உங்களுக்கு தெரியல, மதிவதனே இதுக்கு முன்னாடி சப் கலெக்டரா இருந்திருக்கலாம், அது மட்டும் இல்லாம அவ என்னோட எக்ஸ் ஒய்ஃபும் கூட, அவ இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆக போறா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், அதுவும் ஆதி குணசேகரனை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும்,
ஆனா இந்த பொண்ணை இதுக்குள்ள இழுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது கேம் எல்லாம் நான் ஆரம்பிக்கும் போதே எப்படி பண்ணணும் அப்படின்னு பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். போக போக அது உங்களுக்கே வந்து தெரியும். இப்பவே நான் சொல்லிட்டா அது சுவாரஸ்யமா இருக்காது இல்ல அப்படிங்கிற மாதிரி ராவணும் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய ஒரு ட்விஸ்டா கொண்டு போக போறாங்க. அப்போதான் வந்து உண்மையிலேயே வந்து இந்த ராவணன் அப்படிங்கிறது யாரு, ஆதி குணசேகரனுக்கு இவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நமக்கு காட்டினப்போ ராவணன் வந்து ஆதி குணசேகரன் குடும்பத்துல ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. இந்த பக்கம் சம்மந்தமே இல்லாம மதிவதனையை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ராவணனோட எக்ஸ் ஒய்ஃப். ஸோ எதனால அவங்க 2 பேருக்கும் பிரிவு இருக்கு, எதுக்காக ராவணன் அவங்கள வந்து இதுக்குள்ள இன்வால்வ் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இதுக்கப்புறம் தான் நமக்கு ஒன்னொன்னா வந்து தெரிய போகுது. முக்கியமா ஜனனி வந்து ராவணனோட ஃபோன் நம்பரையோ அல்லது அந்த அவன் அடுப்புல வீடியோவையோ கண்டுபிடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதும் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் இனிமே எதிர்நீச்சல் சீரியல் ரொம்பவே வந்து பரபரப்பா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொண்டு போறாங்க. ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.